உங்க பகுதியில் அந்த மாதிரி ஒரு 20,000 டன்னுக்கு மேல குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? இதனால இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது? காவலிப்பாளையம் புதூர் 25வது வார்டு நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கே ஒரு 2000 குடும்பத்தினர் வசிக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 15 வருஷமாக இங்கே இருக்கோம். இப்போது எங்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசியமான இதுவும் இல்லை. இது ஒன்று தான் குப்பை இப்போ ஒரு வருஷமாக போட்டுட்ருக்காங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப ஸ்மெல் வருது. கொசு, ஈ அந்த மாதிரி நிறையா வருது. இப்போ ஒரு 2-3 வாரமாக பாம்பு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க இங்கே குப்பை கொட்டுறதை பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் நிறையா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணணும் போன ஆட்சியில். அப்போது அவங்க எந்த ஒரு ரெமெடியும் எடுக்கல. சென்னையிலேருந்து தான் இந்த பிளேஸ் அலோகேட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்கு நாங்கள் கொஸ்டின் பண்ணதுக்கு திருப்பூர் ஃபுல்லும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இங்கே தான் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ நாங்களும் மனுஷங்க தானே, நாங்கள் தங்குறது வேண்டாமா, எங்கள் பிளேஸில் நீங்கள் கொட்டுறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் 1000 பேர்த்த பார்ப்போமா 100 பேர்த்த பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 100 பேருனாலும் நாங்கள் வாழ வேண்டாமா? நாங்கள் வீட்டில் ஜன்னல் திறந்து வைக்க முடியல, கதவு திறந்து வைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்போ ஒரு சூரிய ஒளி வர்றது கிடையாது. இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி, வீசிங்கு, காய்ச்சல், ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல்னு போனோம்னா 30,000 40,000 செலவாகுது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாவாங்க? நாங்கள் சம்பாதிக்கிறதே 30,000 40,000னா மாதம் மாதம் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் கொட்டிட்டு வர முடியுமா? ஸோ இதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கணும். சிஎம் விஜய் சார் நீங்கள் இதை கண்டிப்பாக இது பண்ணணும். போன ஆட்சியில் நாங்கள் போராடி பார்த்தோம், ரோட்டில் உட்காந்து பார்த்தோம், எல்லாமே பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெமெடியும் வரல. இந்த ஆட்சியில் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே வி ஆர் வெயிட்டிங். ஓகேவா? நாங்கள் இது கிடைக்கல அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் கட்டமாக நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் இதை கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம். எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணணும், வெளியே ஏற்றணும். எங்களால் சுத்தமாக மூச்சு விட முடியல, நெருப்பு வச்சிடுறாங்க, எங்களால் இருக்கவே முடியல. நாங்களும் மனுஷங்க தான். 2000 பேருனாலும் 2000 பேர் இருக்கோம். திருப்பூர் மாநகராட்சி முழுவதிலுமே ஒவ்வொரு வார்டிலும் இந்த மாதிரி ஒரு குப்பை மலைகள் இருக்குது. இது தீர்க்க முடியாத பிரச்சனை அல்ல. அரசுக்கு உண்மையான அக்கறை இருக்கணும். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்திலும் இது இருந்தது. பல போராட்டங்கள் நடந்தது. நெறிப்பரச்சல்ல, காலம்பாளையத்தில், முதலிபாளையத்தில் பல போராட்டங்கள் நடந்தது. ஏன் மக்கள் போராடுறாங்க? ஒரு குப்பையை கொட்டி வைக்கிற இடத்துல ஒரு பாறைக்குழிக்குள்ள கொட்டினா கூட உரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல. அதன் மூலம் நடந்த பலவிதமான விளைவுகள். இன்னைக்கு முதலிபாளையத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் விஷத்தன்மையா மாறிடுச்சு. நொய்யல் நதிக்கரை இருக்கிற சுத்தி இருக்கிற பகுதியில் மக்களே வசிக்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு வார்டிலும் இப்படி குப்பையை தேக்கி கிடக்கிறதுக்கு அதை எப்படி மாற்று ஏற்பாடுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இன்றைக்கும் திருப்பூர்ல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 600 டன் வரைக்கும் குப்பை சேகரிக்கிறாங்க. எம்சிசி சென்டர்னு சொல்லி உர தயாரிக்கிற அந்த எம்சிசி சென்டர் 24 செயல்படுது. அதுலயும் 3 செயல்படுறது இல்லை. அது போக பயோகேஸ் தயாரிக்கிறது ஒன்று இருக்கு. வேஸ்ட் கழிவுகளை டம்ப் பண்ணி அப்படியே சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அனுப்புறதும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு 150 - 200 டன்னு தான் அவங்க செய்ய முடியும். பாக்கி ஒரு 400 டன் ஒவ்வொரு நாளும் இப்படி கொண்டு கொட்டுறாங்க. இது கொட்டுறதுனால என்ன நடக்குது? சுத்தி இருக்கிற வீடுகள்லாம் இருக்கவே முடியாது. துர்நாற்றம், கொசு தொல்லை, புழுப்பூச்சி, பாம்பு வரைக்கும் எப்படி வாழ்வாங்க மக்கள்? ஆகவே ஒரு சீரியஸான பிரச்சனையா இதை அரசு பார்க்கணும். ஒரு அறிவியல் பூர்வமான நடவடிக்கை தேவை. நகராட்சி நிர்வாகத்துறை இன்றைக்கு நம்ம சிஎம் கையில தான் இருக்கு. சிஎம் கண்டிப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான நடவடிக்கை எடுத்தா நிச்சயமாக இது தீர்க்க முடியாத பிரச்சனை அல்ல. இப்படி தீர்க்கிறதுல கொஞ்சம் சீரியஸா பார்க்கலைன்னா கண்டிப்பாக திருப்பூர் மக்கள் ஒரு பெரும் போராட்டத்துக்கு போக வேண்டி வரும். இப்ப அதிகாரிகள் மட்டத்தில் என்ன மாதிரியான இது சொல்றீங்க? அதிகாரிகள் யாரை கேட்டாலுமே ஒரு சரியான பதில் கிடையாது. இப்போதைக்கு எந்த தீர்வும் இல்லைங்க. இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப அதைவே சொல்றாங்க. ஒரு 2000 குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க. இந்த குப்பையை கொண்டு கொட்டி குழந்தைகளுக்கு, பொதுமக்கள், வயசானவங்க எல்லாத்துக்குமே நுரையீரல் தொற்று, காய்ச்சல், சளி தொந்தரவு நிறையா வீசிங்கெல்லாம் வருதுங்க. ஆஸ்பத்திரி செலவு தாங்க முடியலைங்க. எங்களுக்கு சாப்பாடே சாப்பிட முடியலைங்க. கதவை சாத்திட்டு சாப்பிட்டாலும் அந்த வாமிட்டு தாங்க வருது. பல முறை நகராட்சி நிர்வாகத்திட்ட சொல்லிட்டோம், எம்எல்ஏட்ட சொல்லிட்டோம், கலெக்டர்கிட்ட சொல்லிட்டோம், இந்த வார்டு கவுன்சிலர்கிட்டையும் சொல்லிட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சிஎம் சார் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இதுக்கு ஒரு முழு தீர்வு செஞ்சு நீங்கள் உங்களால் முயற்சி பண்ணி இந்த குப்பையை உடனடியாக இங்கேருந்து அகற்றுறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும் சார்.
நாங்கள் வந்து இங்கே 8 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக இங்கே இருந்து போராடிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணி தான் ஒவ்வொரு தேவைகளையும் நாங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த 1 இயராக வந்து இந்த குப்பை கிடங்கு மாதிரி இங்கே பண்ணிட்டாங்க. இதனால என்ன எங்களுக்கு பாதிப்புனா, இங்கே கொட்டுறதுக்கு நாங்கள் ஏகப்பட்ட முயற்சி பண்ணிட்டோம். அதில் எந்த ஒரு இதுக்குமே தீர்வு வரல. இருந்தாலும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தடத்தில் கூட கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நாய் தொந்தரவு வந்து நிறைய ஆயிடுச்சுங்க. டெங்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு அதுக்கும் போராட்டம் பண்ணணும். அதுக்கு வந்து மருந்து அடிச்சிட்டு இருக்கிறோன்னு சொன்னாங்க. மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க 1 மந்த்தா. அதுக்கப்புறம் இப்போ அதையும் நிறுத்திட்டாங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 15 இயர்ஸா இதுக்கு போராடிட்டு இருக்கோங்க. அதாவது எல்லாருமே இந்த குப்பையினால எல்லாருமே ரொம்ப சுகாதாரக்கேடு ஏற்பட்டுருச்சு. இதுக்கு வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப தொற்று அதிகமாகுது. விஷக்கிருமி நிறைய பரவுது. இதுக்கு நாங்கள் நிறைய இடத்துல எல்லாத்துக்கும் பெட்டிஷன்ஸ் போட்டு எல்லா லேயர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்திட்டையும் மூவ் பண்ணிட்டோம். ஒரு ரெமெடியும் கிடைக்கல. இப்போதைக்கு நாங்கள் ஒரு 3 மந்த்ஸில் ரிலீவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் 1 இயர் ஆச்சு, அப்படியே இருக்கு.